So students, we already discussed first 4 experiments in first semester. அதை ரீகால் பண்ணுறோம். ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் காலிப்பர்ஸ், parallelogram law of forces, கடைசியாக பார்த்தது வந்து லாமிஸ் தியரம். இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இன்க்ளூடிங் ரீடிங்ஸோடு உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் கால்குலேஷன் போட்டு ட்ரெயின் ஆகிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு we are going to discuss fifth experiment. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் மெத்தட். The name of the experiment is called as Stokes method. So by using this experiment we are going to calculate the coefficient of viscosity of a highly viscous liquid. So நமக்கு லேபில் பொறுத்தவரையும் we are going to be provided with castor oil. இந்த castor oil உடைய coefficient of viscosity நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய எய்ம். தமிழில் சொல்லும்போது பாகியல் எண். கொடுக்கப்பட்ட திரவத்தின் பாகியல் எண் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது, இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய நோக்கம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வி நீடட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு டால் கிளாஸ் ஜார் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் ஜார் இஸ் கோயிங் டு பி ஃபில்டு வித் த கிவன் லிக்விட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் we are going to fill with castor oil. castor oil ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். Then you are going to be provided with a screw gauge. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ கேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ கேஜ் வச்சு நம்ம இந்த கிளாஸ் பால்ஸ்னுடைய ரேடியஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்பெல்லையே வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஸ்க்ரூ கேஜ் வச்சு நம்ம கிளாஸ் பிளேட்னுடைய திக்னஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து அந்த கான்செப்ட்லேயே we are going to use the screw gauge. By using this we are going to calculate the radius of the given glass balls. இந்த கிளாஸ் பால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும். ஸோ 3 கிளாஸ் பால் வச்சுருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we are going to put some circles. அதில் வந்து ball 1, ball 2, ball 3. ஸோ இந்த பால்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடமாற்றம் செய்யக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் பால்னால் ஃபஸ்ட் பால் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும், செகண்ட் பால்னால் செகண்ட் பால் இருக்கணும், தேர்ட் பால். பிகாஸ் இந்த பால்ஸை யூஸ் பண்ணி we are going to calculate the time. அந்த ஜார்க்குள்ளே போட்டு டைம் மெஷர் பண்ண போகிறோம். அதனால் பால் 1ன்னா பால் 1 அதை ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பால் 1, பால் 2, பால் 3. ஸோ அதனுடைய ரெஸ்பெக்டிவ் டைமிங்ஸ் தான் நம்ம we are going to tabulate. அதுக்கப்புறம் இந்த டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் வாட்ச் இஸ் ப்ரொவைடட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணி நம்ம டைமை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ தேவையான பொருட்களை வந்து சொல்லியாச்சு. வாட் ஆர் த திங்ஸ் வி நீடட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டால் கிளாஸ் ஜார் ஃபில்டு வித் castor oil, தென் கிளாஸ் பால்ஸ், தென் ஸ்க்ரூ கேஜ். By using the screw gauge we are going to determine the radius of the given glass balls, and then for a time measurement you are going to be provided with a stopwatch. So these are the things needed in this experiment. So இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய கான்செப்டுக்கு போகும்போது ஆல்ரெடி we explained in தியரி கிளாஸ். அதாவது செகண்ட் யூனிட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு செகண்ட் யூனிட் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த விஸ்காசிட்டி சொல்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட். இந்த பாகியல் விசை என்பது அந்த நீர்மங்களினுடைய ஒரு பண்பு. அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்போம். பரப்பு இழு விசை, பாகியல் விசை. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்தவரையும் அந்த விஸ்காசிட்டி கான்செப்டில் ஒர்க் ஆக போகுது. அதனால் வந்து we are going to calculate the viscosity of the given liquid. ரைட். இதில் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பால்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to drop it in this liquid. So this glass ball is going to travel along this liquid. So இந்த கிளாஸ் பால் வந்து இந்த கிளாஸ் ஜார்க்குள்ளே மூவ் ஆகும்போது 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த கிளாஸ் பாலில் ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். இந்த கிளாஸ் பால் உள்ளே போடும்போது when it is traveling in this liquid 3 types of forces are going to act on the glass ball. ஒன்று வந்து force due to
gravity, that is acting in the downward direction, force due to gravity. Second force என்னன்னு பார்த்தீங்கன்னா viscous force. இந்த நார்மலாக இந்த கிளாஸ் பால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரில் ட்ராவல் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். வேறஸ் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, இந்த லிக்விட்னுடைய விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு மூவ் ஸ்லோலி. ஸோ செகண்ட் ஃபோர்ஸ் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் கோயிங் டு அப்போஸ் தி மோஷன் ஆஃப் த கிளாஸ் பால். இந்த கிளாஸ் பால்னுடைய மோஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். சரியா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். விஸ்கஸ் ஃபோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். தேர்ட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயாண்ட் ஃபோர்ஸ், மேல் நோக்கி ஒரு உந்து விசை. இந்த பயாண்ட் ஃபோர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா when a metallic sphere or any object is dropped in a liquid, that object replaces equal volume of liquid, and the displaced volume of liquid provides an upthrust, that is called as a buoyant force அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சொல்லும்போது மேல் நோக்கிய ஒரு உந்து விசை செயல்படும். ஸோ 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஒன்று ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, செகண்ட் ஒன் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ், இட் இஸ் ஆக்டிங் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். தேர்ட் ஃபோர்ஸ் பயாண்ட் ஃபோர்ஸ், இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஆக்ட் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். சரியா? இந்த பயாண்ட் ஃபோர்ஸ் பற்றி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து மிதத்தல் விதிகள், லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷனில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து இன் டெப்த் வி ஆர் நாட் கோயிங் டு நவ். ஸோ நீங்கள் வந்து 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணு. அதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணும், மற்ற 2 ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த கிளாஸ் பால் வந்து இந்த லிக்விடில் ட்ராவல் ஆகும்போது அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி கிளாஸ் பால் பிகம்ஸ் 0. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸும் இந்த நெட் அப்வர்ட் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். ஈக்குவல் ஆகும்போது த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கிளாஸ் பால் பிகம்ஸ் 0. ஒன்ஸ் the net force becomes 0, the glass ball attains the terminal velocity அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து தியரியில் நடத்தியிருக்கும். டெர்மினல் வெலாசிட்டி, தமிழில் வந்து முற்று திசைவேகம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ ஒன்ஸ் the glass ball attains the terminal velocity, it is going to cover equal distances in equal intervals of time. சம தூரங்களை சம காலத்தில் கடக்க போகின்றது. அந்த பாயிண்ட் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2, அதாவது மேலேருந்து போடும்போது இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கிங் ரீச் ஆனவுடனே we are going to assume that it is going to attain the terminal velocity. That means it is going to cover equal distances in equal intervals of time. சரியா? ஸோ டைம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மார்க்கிங்ஸ் 2 மார்க்கிங் வச்சுருக்கோம். we are going to take it as A and the second one is going to be taken as B. இந்த 2க்கும் மிடில் இருக்கக்கூடிய ஹைட் வந்து we are going to fix it as 10 centimeter. So 10 centimeter நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is easier for calculation. நம்ம இந்த ஃபைனல் கால்குலேஷனில் இந்த 10 யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியராக இருக்கும். சரியா? ஸோ இந்த டெர்மினல் வெலாசிட்டி கான்செப்ட் தான் இந்த ஸ்டோக்ஸ் மெத்தடில் மெயினாக ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் திருப்பி சொல்கிறேன், டெர்மினல் வெலாசிட்டி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கிளாஸ் பால் பிகம்ஸ் 0. then it is going to cover equal distances in equal intervals of time. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கு அப்புறம் அந்த மாதிரி கான்செப்டில் அது கிளாஸ் பால் வந்து ட்ராவல் ஆக போகுது. அதனால் அந்த டைமை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அக்யூரேட் மெஷர்மெண்ட். இப்போ ஒரு கிளாஸ் பால் வச்சே நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். பட் டு மினிமைஸ் த எரர் we are going to use more number of glass balls. ஸோ 3 கிளாஸ் பாலுக்கு டைம் மெஷர் பண்ணி அந்த 3க்கும் ஆவரேஜ் எடுத்து we are going to calculate the ஃபைனல் வேல்யூ. சரியா? ஸோ இது வந்து கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட், ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ தி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் அகைன் தி ஸ்க்ரூ கேஜ் இஸ் தி பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம், ஸ்க்ரூ கேஜ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எரர் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு வந்த உடனே அதில் வந்து யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் தி எரர். இந்த எரர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிட்ச் ஸ்கேல் இருக்குது, மெயின் ஸ்கேல் இருக்குது, 2 ஸ்கேல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பிட்ச் ஸ்கேல் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெட் ஸ்கேல். பிட்ச் ஸ்கேல், ஹெட் ஸ்கேல். இப்போ நான் வந்து வித்தவுட் இன்சர்ட்டிங் எனி ஆப்ஜெக்ட் we are going to close this screw. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், அந்த பேஸ் லைனும்
ஹெட் ஸ்கேலுடைய ஜீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் எரர் வந்து நில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம எரர் கால்குலேட் பண்ணணும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைனோட 95 கோயின்சைட் ஆகுது. ஸோ 95 கோயின்சைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து பேஸ் லைனை விட 5 டிவிஷன்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். எரர் வந்து மைனஸ். ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரூ கேஜினுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ எரர் எழுதணும். ஸோ ஜீரோ எரர் மைனஸ் 5 டிவிஷன்ஸ். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா 95 கோயின்சைட் ஆகுது. ஸோ 95 கோயின்சைட் ஆகிறதுனால 5 டிவிஷன்ஸ் ஜீரோ வந்து மேலே போயிருக்கு. அதனால் மைனஸ் 5 டிவிஷன்ஸ். ஸோ ஜீரோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் 5 டிவிஷன். ஸோ when error is negative, correction வந்து பாசிட்டிவ். ஸோ ஜீரோ எரர் மைனஸ் 5 டிவிஷன்ஸ், ஜீரோ கரெக்ஷன் ப்ளஸ் 5 டிவிஷன்ஸ். ஸோ டிவிஷனை மில்லிமீட்டராக மாற்றும் போது தட் இஸ் கோயிங் டு பி மல்டிப்ளைட் வித் திஸ் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we will get it as plus 0.05 mm. ஸோ நம்மக்கிட்ட என்ன ஸ்க்ரூ கேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்க்ரூ கேஜினுடைய எரர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இந்த என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ கேஜுக்கு we are having error as negative. So minus 5 divisions. So correction plus 5 division. So when it is multiplied with least count, we are going to get it as plus 0.05 mm. So this is the first step. Then second step பார்த்தீங்கன்னா we are going to find the radius of the glass balls. So ஒவ்வொரு பால்னுடைய ரேடியஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், we are going to calculate the radius of the balls. ஸோ ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிறீங்க, அதை இந்த மாதிரி ஸ்க்ரூ கேஜில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பால் 1 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரீடிங் பார்க்கணும். ஸோ ரீடிங் பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்கேலில் வந்து எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லைட்டிங் கரெக்டாக இல்லை. 0 1 2 3 4. ஸோ பிச்சு ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 டிவிஷன்ஸ். ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 21. பாருங்கள் இங்கே 20 இருக்குது. இந்த பேஸ் லைனுக்கு நேரம் என்ன டிவிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், we are going to tabulate. பாருங்கள் பால் 1 அதாவது பீட் 1 அப்படின்னு போட்டுருக்கு. பிச்சு ஸ்கேல் ரீடிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து 4 அப்படின்னு இருக்குது. ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் we are going to get it as 21. So then once again we are going to take more number of readings. In the radius calculate பண்ணுறதுக்கு we are going to take 3 readings ஏன்னா to minimize the error. So screw gauge வந்து திருப்பி லூஸ் பண்ணிங்க, rotate the ball, so fix it in some other point, and then once again we are going to take the reading. So now if you see the pitch scale reading 4 ன்னு இருக்கு. So we are going to put it as 4. Then coincidence பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. பாருங்கள் இந்த 20க்கு கீழே இருக்கிற செகண்ட் டிவிஷன் வந்து அந்த பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகுது. ஸோ 18. ஸோ ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் 18. தென் rotate the ball. We are going to take the third reading. So pitch scale reading 4, head scale coincidence 22. So like that for each ball we are going to take 3 readings. So ball 1 முடிச்சிட்டோம். Then we are going to take the second ball. திருப்பி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் பாலுக்கு எப்படி ரீடிங் எடுத்தீங்களோ the same manner we are going to calculate the radius of the second ball. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா pitch scale reading 1 2 3 4, pitch scale reading 4, head scale coincidence பார்த்தீங்கன்னா we are going to get it as around 72. அந்த பேஸ் என்னோட பார்த்தீங்கன்னா இங்கே 70 இருக்குது. ஸோ 72 is coinciding with the baseline. So head scale coincidence is 72. Then rotate the ball. So some other position, we are going to change the position of the ball because for each ball we are going to take 3 readings. Now pitch scale reading 4, head scale coincidence it is around 54 or 55. So 55. Then rotate the ball.
Pitch scale reading once again 4. At scale coincidence, we are going to get it around as 52. 52. So, we are going to take the third ball. Now pitch scale reading 0, 1, 2, 3, 4. Coincidence, we are going to get it as around 30. So 4. So change the position of the ball. Once again we are going to take the reading. Pitch scale reading 4. At scale coincidence 30. Thirty-one. Okay. So 4, 31. Then third position 4, 26. So pitch scale reading 4, head scale coincidence 26. So in this manner we are going to take the readings by using the screw gauge to measure the diameter of the given glass balls. By using the diameter we are going to calculate the radius. So after taking readings, once again we are going to keep the balls in their respective positions. Ball 3, ball 2, ball 1. So with this, the purpose of screw gauge is over, so you can keep it aside. And then we are going to measure the time for ball 1, ball 2 and ball 3. After taking readings, we will do the calculations. Okay, now take the stopwatch. So we are going to drop it in the jar filled with castor oil. So this stopwatch is going to be switched on when the glass ball crosses the first mark, and then we are going to switch off the stopwatch when the glass ball crosses the second mark. That is, we are measuring the time interval for the glass ball to cover this height of 10 centimeter. So it is our wish. So for calculation purpose, we are going to keep it as 10 centimeter. So now I am dropping the glass ball inside the jar. So when it crosses, I am going to on the watch and we are going to switch off. So time interval is 3.03. 3.03. So first ball, so we are going to tabulate in the second tabular column. So time 3.03. Then we are going to reset the watch. So second ball is going to be dropped. For second ball, we are going to get it as 2.97. 2.97. So reset, and then we are going to drop the third ball. So 2.93. 2.93. Like that, we are going to measure the